ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு முயல் இருந்தது. அது மிகவும் வேகமாக ஓடும். அதனால் அது எல்லா விலங்குகளையும் பார்த்து பெருமையாக பேசும். இந்த காட்டில் என்னை விட வேகமாக ஓட யாராலும் முடியாது என்று அது தினமும் சொல்லும். அதே காட்டில் ஒரு அமைதியான ஆமை இருந்தது. அது மெதுவாக நடந்தாலும் மிகவும் பொறுமையானது. ஒரு நாள் ஆமை முயலை பார்த்து மெதுவாக சொன்னது, முயலே, நாம் ஒரு ஓட்டப் போட்டி வைத்து பார்க்கலாமா? முயல் சிரித்தது. சரி, பார்ப்போம் என்றது. காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் வந்து போட்டியை பார்க்க தொடங்கின. குரங்கு நடுவராக நின்றது. 1, 2, 3 என்று குரங்கு சொன்னதும் போட்டி ஆரம்பமானது. முயல் மிக வேகமாக ஓட ஆரம்பித்தது. சில நொடிகளில் அது மிகவும் தூரம் சென்றுவிட்டது. ஆமை மெதுவாக நடந்தாலும் அது ஒருபோதும் நிற்கவில்லை. முயல் பின்னால் பார்த்தது. ஆமை மிகவும் தூரத்தில் இருந்தது. நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்று நினைத்து முயல் ஒரு மரத்தின் கீழ் தூங்க ஆரம்பித்தது. ஆமை மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நடந்தது. அது ஓய்வெடுக்கவில்லை. சிறிது நேரத்தில் ஆமை முயலை கடந்து சென்றது. இறுதியில் ஆமை இலக்கு கோட்டை அடைந்தது. அப்போது எல்லா விலங்குகளும் கைதட்டி மகிழ்ந்தன. சத்தம் கேட்டு முயல் விழித்தது. அது வேகமாக ஓடியது. ஆனால் அதற்குள் ஆமை போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டது. முயல் வெட்கப்பட்டு சொன்னது, நான் பெருமை பேசி தவறு செய்தேன். ஆமை மெதுவாக சிரித்தது. நீதி, பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.